ரொம்ப சந்தோஷம். அன்புக்கு பாசத்துக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலா போன வருஷம் ஃபங்க்ஷன் கூப்பிட்டாங்க, நான் வெளியூர் இருந்தாலும் வர முடியல. இந்த வருஷம் வர முடியுமான்னு கேட்டாங்க. ஏன்னா ஒரு கரெக்டா ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீநிதி சகோதரி அக்கா அவங்க மீட் பண்ணாங்க. இந்த பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்தாங்க. அவங்க வந்து டிகிரி படிச்சிருக்காங்க, நல்ல ஒரு வேலையில இருக்கிறாங்க. அவங்க என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய பேர் வந்து படிக்கணும், நிறைய தொழில் நடத்தணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அது ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்தது. ஏன்னா அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, நாங்க எப்பயுமே ரொம்ப மோட்டிவேஷனா இருப்போம், ரொம்ப எப்படி சொல்றது, உங்க விருப்பம் ரொம்ப அதிகம், நிறைய விஷயங்கள் வந்து நாங்க எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அதெல்லாம் தாண்டி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரு சினிமா தேட்டருக்கு போனாலே மேலுக்கு ஃபீமேலுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்கு, உங்களுக்கு தனி ரெஸ்ட் ரூம் இல்லை. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் என்கிட்ட வந்து நிறைய விஷயம் பேசும்போது ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது. எங்கலேருந்து ஒருத்தர் ஒரு துறையில மேல வந்தாங்கன்னா அது 350 பேர் மேல வந்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ யாரு திருநங்கை சம்பந்தப்பட்ட படிப்புக்காகட்டும் இல்ல நீங்க சுயதொழில் செய்யணும்னு